ஹாய் ஹலோ மக்களே, இது வெனஸ்டே. பிள்ளைங்களை ஸ்கூல் கிளப்பணும். காலையில் ரெண்டு பசங்களுக்கும் 2 டைம்ங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். பாப்பாவுக்கு காலையில் 9:30, தம்பிக்கு 9 o'clock. அதே மாதிரி மத்தியானம் பாப்பாவுக்கு 12:30 மணிக்கு கூட்டணும், தம்பியை 4 மணிக்கு கூட்டணும். அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்காக தான் இருக்குது எனக்கு இது. ஆமாம், எல்லா பேரண்ட்ஸும் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. காலை டிஃபனுக்கு இட்லி பண்ணியாச்சு, மாவு அரைச்சாச்சு, இட்லி ஊற்றியாச்சு. அவங்க எந்திரிக்கிறதே 7:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. அவங்கள எழுப்பி வச்சு அவங்க இப்போ ப்ரெஷ் பண்ணி அவங்க குளிச்சு எல்லாம் பண்ணி அதுக்குள்ளேயும் இங்கே சண்டை. அம்மா ஊர்லேருந்து மில்க் காய் கொடுத்து விட்டுருந்தாங்க, வத்தல் கொடுத்து விட்டுருந்தாங்க, தயிரில் ஊற போட சொல்லி கொண்டு வந்துருந்தாங்க. இங்கே வந்து மில்க்குங்கிறது வந்து எப்படின்னா கடையில் கொடுப்பாங்க. கடையில் வந்து படிக்கணக்கு அப்படின்னு ரேட்டு காஸ்ட் வந்து கூட. அதனால் நாங்கள் வீட்லேயே வந்து காய்க்கும் போது எடுத்து கட் பண்ணி காய வச்சுட்டு தயிரை பால் வாங்கி வந்து தயிர் ஊற்றி வச்சு புளிக்க வச்சுட்டு வத்தலுக்கு அதை போட்டு மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு நான் ஒரு வாரத்துக்கு காய வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு அது நல்லது. ஆமாம், அதனால் நம்ம வந்து எப்போதும் மிதுக்க வத்தல் வந்து எத்தனை பேருக்கு மிதுக்க வத்தல் தெரியுங்கிறது தெரியல. நல்லது, ஆனால் பட் நல்லது, உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களும் சாப்பிட்லாம். கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தயிர் மிக்ஸ் பண்ணி புளிச்ச தயிர் ஊற்றுறதுனால ஒன்றும் தெரியாது. லன்ச்சுக்கு வந்து சூப்பு, பீன்ஸ் பொரியல். ப்ராப்பராக அதை மிதுக்கவத்தில் காய வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அது வந்து உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தி தான். எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும், ஒரு சாம்பாரே வச்சாலும் மிதுக்க ஆயில் போட்டு வத்தலை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு காம்பினேஷன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு முடிஞ்சால் கடையிலே கடையிலே விற்கிது. ஆனால் இது கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் வீட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆமாம், அப்புறம் எல்லோரையும் போய் சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச் எல்லாமே ஒரே டைம்லாம் 11 மணிக்கு சாப்பிட்டு அன்றைக்கி பொழுது அப்படி போச்சு. நீ டைம் ஆயிடுச்சு, 12:30க்கு பாப்பா கிட்ட போனோம். ஆமாம், அது வீடியோ எடுக்கவே முடியல காலையில். இந்த மிதுக்க வத்தல் பற்றி எதுவும் தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.